ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவை பொதுத் தேர்தலின் முதல் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியது. 7 கட்டமாக இந்த தேர்தலை தேர்தல் ஆணையம் நடத்தி வருகிறது. அந்த வகையில் இதுவரை 3 கட்டங்களாக தேர்தல் முடிந்த நிலையில் 4வது கட்டமாக தேர்தல் 10 மாநிலங்களில் 96 இடங்களில் மே 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அந்த வகையில் ஆந்திராவில் உள்ள 25 தொகுதிகளுக்கு மே 13ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. சட்டமன்ற பொதுத் தேர்தல் வாக்குப்பதிவும் நடைபெற உள்ளது. பொதுத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஆந்திரா முழுவதும் வாகன சோதனையை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் ஆந்திர மாநிலம் அனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள கஜிராம்பள்ளி செக் போஸ்ட் அருகே போலீசார் வாகன சோதனை நடத்திய போது அந்த வழியாக 4 கண்டெய்னர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருந்தன. அவற்றில் ஒரு கண்டெய்னரை திறந்து பார்த்தபோது அதில் முழுவதும் 500 கோடி ரூபாய்க்கு 500 ரூபாய் நோட்டுகள் இருப்பது தெரிய வந்தது. மொத்தம் 4 கண்டெய்னர்களிலும் 2000 கோடி ரூபாய் பணம் இருப்பது தெரிய வந்த நிலையில் இது பற்றி போலீசார் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர். இறுதியில் அந்த பணம் முழுவதும் கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து ஹைதராபாத் ரிசர்வ் பேங்க் கிளைக்கு எடுத்துச் செல்லப்படுவதும் அந்த பணம் முழுவதும் ரிசர்வ் பேங்குக்கு சொந்தமானது எனவும் தெரிய வந்தது. இதையடுத்து கண்டெய்னர்களை போலீசார் அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் ஆந்திர மாநிலம் NTR மாவட்டத்தில் காரி கப்பாடு என்ற சோதனை சாவடியில் நேற்று இரவு காவல்துறை அதிகாரிகளுடன் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது லாரி ஒன்றை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் பைப்புகள் ஏற்றிச் செல்வதை பார்த்துள்ளனர். ஆனால் லாரியின் வடிவமைப்பு என்பது சந்தேகத்துக்கு இடமாக இருந்துள்ளது. உள்ளே சென்று சோதனை செய்து பார்த்தபோது ரகசிய அறையில் பணம் கட்டுக்கட்டாக இருப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். பணத்தை வெளியே எடுத்து எண்ணி பார்த்தபோது சுமார் 8 கோடி ரூபாய் வரை பதுக்கி வைத்திருப்பது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக முறையான ஆவணங்கள் இல்லாத காரணத்தினால் லாரியை ஓட்டி வந்த 2 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த லாரி ஹைதராபாத்தில் இருந்து குண்டூருக்கு செல்ல இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்த பணம் யாருடையது? வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்ய கொண்டு செல்லப்பட்டதா என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.